Now moving to the declination, inclination and horizontal component of the earth magnetic field. Now declination, before we can discuss about the geographic axis, geographic meridian. Just consider the earth means that is the north and south pole. இப்போ நார்மலி எர்த்தை பொறுத்த வரையிலும் டே அண்ட் நைட் செக்ஷனை வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரொட்டேட்டாக இருந்துகிட்டு இருக்கும். ரீசன் என்னென்னா எர்த் இட் இஸ் ரொட்டேட் அபவுட் த ஆக்சிஸ். ஏன்னா எர்த்து ஒரு ஸ்பின் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன பண்ண முடியுதுன்னா டே அண்டு நைட்டுங்கிறத அக்கர் பண்ண முடியுது. அப்போ இந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி எர்த்து ரொட்டேட் பண்ணுறக்கூடிய இந்த ஆக்சிஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஜியோகிராபிக் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னென்னா ஜியோகிராபிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஜியோகிராபிக் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ஒரு வெர்டிக்கல் பிளேன் நம்ம வரைஞ்சோம்னா இந்த வெர்டிக்கல் பிளேன் பாசிங் த்ரூ த ஜியோகிராபிக் ஆக்சிஸ். அப்போ இதை டிபெண்ட் பண்ணி ஒரு பிளேன் வரைஞ்சோம்னா தட் பிளேன் இஸ் கால்டு த ஜியோகிராபிக் மெரிடியன்னு சொல்லுவோம். ஜியோகிராபிக் மெரிடியன். இது புரியுதா? எர்த்து ஏன்னா ஏதாவது ஒரு ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஜியோகிராபிக் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பிளேன் வரைகிறேன் வெர்டிக்கலாக, எதை டிபெண்ட் பண்ணினா ஜியோகிராபிக் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி வரைகிறேன். ஸோ தட் பிளேன் இஸ் கால்டு த ஜியோகிராபிக் மெரிடியன்னு சொல்லுவோம். இப்போ கிரேட் சர்க்கிள் பர்பண்டிகுலர் டு த ஜியோகிராபிக் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா பர்பண்டிகுலராக ஒரு சர்க்கிள் கொடுக்குறோம். ஸோ இந்த சர்க்கிளுக்கு பேர் என்னென்னா ஜியோகிராபிக் ஈக்குவேட்டர்னு சொல்கிறோம். ஜியோகிராபிக் ஈக்குவேட்டர். இப்போ ஜியோகிராபிக் ஆக்சிஸ்னால் about the spin of the earthன்னு சொல்லிடுறோம். ஸோ தட் ஆக்சிஸ் இஸ் கால்டு த ஜியோகிராபிக் ஆக்சிஸ். அடுத்தது அதில் ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணோம்னா ஜியோகிராபிக் மெரிடியன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜியோகிராபிக் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா அது வந்து ஜியோகிராபிக் ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரையில் நம்ம என்னென்னு சொல்லிடுறதுன்னா இது எல்லாமே வந்து எர்த்தை கன்சிடர் பண்ணி நம்ம சொல்கிறது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்னெட்டிக் போலை டிபெண்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றோம். இப்போ எர்த்தை வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் போலாக கன்சிடர் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் போலை நான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா தட் ஆக்சிஸ் இஸ் கால்டு த மேக்னெட்டிக் ஆக்சிஸ். முன்னாடி ஜியோகிராபிக் ஆக்சிஸ் சொன்னோம், இப்போ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மேக்னெட்டிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி இருக்கும். அதாவது ஜியோகிராபிக் ஆக்சிஸை விட ஸ்லைட்டாக இருக்கக்கூடியது என்னென்னா மேக்னெட்டிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதில் ஒரு வெர்டிக்கல் பிளேன் பாசிங் த்ரூ த மேக்னெட்டிக் ஆக்சிஸ். இப்போ இதில் ஒரு வெர்டிக்கல் பிளேன் கன்சிடர் பண்ணிங்கன்னா தட் இஸ் த மேக்னெட்டிக் மெரிடியன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னென்னா மேக்னெட்டிக் மெரிடியன்னு சொல்கிறோம். முன்னாடி எப்படி ஜியோகிராபிக் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ஒரு வெர்டிக்கல் பிளேன் வரைஞ்சோம்னா தட் இஸ் த ஜியோகிராபிக் மெரிடியன்னு சொல்கிறோமோ, இப்போ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஆக்சிஸுக்கு டிபெண்ட் பண்ணி ஒரு வெர்டிக்கல் பிளேன் வரைஞ்சோன்னா தட் இஸ் த மேக்னெட்டிக் மெரிடியன்னு சொல்லுவோம். ஆஃப்டர் தட் இதுலேயும் ஒரு என்ன பண்ணுறோம்னா ஒரு கிரேட் சர்க்கிள் எடுக்கிறோம். இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஆக்சிஸ். ஸோ தட் சர்க்கிளை பொறுத்த வரையில் இட் இஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னென்னா மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜியோகிராபிக் மெரிடியன்னா என்ன, மேக்னெட்டிக் மெரிடியன்னா என்ன, ஜியோகிராபிக் ஈக்குவேட்டர்னா என்ன, அடுத்தது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னா என்னன்னு தெரியணும். ஸோ நவ் மூவிங் டு த டிக்ளினேஷன். இப்போ டிக்ளினேஷனை பொறுத்த வரையில் நம்ம எங்கே கன்சிடர் பண்ணுறோம்னா ஜியோகிராபிக் மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இடையில எடுப்போம். அதாவது இந்த நார்த் அண்டு சவுத் போல் இது வந்து ஜியோகிராபிக் மெரிடியன்னு சொல்லிடலாம். இதுலேருந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெரிடியன்னு சொல்லுவோம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டிக்ளினேஷன்னா என்னன்னு சொல்லுவோம். த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் மெரிடியன் அட் எ பாயிண்ட். இதுக்கும் ஜியோகிராபிக்கல் மெரிடியன் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னா டிக்ளினேஷன்னு சொல்கிறோம், ஆர் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். அப்போ ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் மெரிடியன் அட் எ பாயிண்ட் அண்ட் ஜியோகிராபிக் மெரிடியன் இஸ் கால்டு த டிக்ளினேஷன் ஆர் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னு சொல்கிறது. இப்போ லாட்டிடியூடை பொறுத்த வரையிலும் டிக்ளினேஷன் எப்படி இருக்குன்னா கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும்.
அதே இது ஈக்குவேட்டரை பொறுத்த வரையிலும் இட் இஸ் ஸ்மால் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையை பொறுத்த வரையிலும் வெஸ்ட்டில் சொல்லும்போது -1 டிகிரி 8 மினிட்ஸ்னு சொல்லுவோம். இட் இது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது எங்கன்னா ஈக்குவேட்டரை பொறுத்த வரையிலும். ஸோ இதை பொறுத்த வரையிலும் டிக்ளனேஷன்னு சொல்கிறது. நவ் மூவிங் டு த இன்க்ளனேஷன் ஆர் டிப்புன்னு சொல்லுவோம். அப்போ இன்க்ளனேஷன் ஆர் டிப்பை பொறுத்த வரையிலும் என்னென்னு எடுத்துக்கலாம்னா த ஆங்கிள் சப்டெண்டட் பை த எர்த் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்தோட இதை வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். தட் இது பி வெக்டர்னு எடுக்கலாம். இதுக்கும் ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மெரிடியன் எடுக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன். இப்போ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் இந்த டோட்டலாக நம்ம சொல்லக்கூடிய எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் சப்டெண்டட் இஸ் கால்டு த டிப் ஆர் இன்க்ளனேஷன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிப் ஆர் இன்க்ளனேஷன்னு சொல்கிறது. அப்போ இதை பொறுத்த வரையிலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா 14 டிகிரி 16 மினிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறதுன்னா இன்க்ளனேஷன் ஆர் டிப்புன்னு சொல்கிறது. ஸோ நான் மூவிங் டு த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அட் எ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ அந்த பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணும்போது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது பிஇன்னு சொல்லுவோம். இதை 2 காம்போனண்ட்டாக எடுக்கிறோம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட், அனதர் ஒன் இஸ் த வெர்டிக்கல் காம்போனண்ட். இப்போ ஹரிசாண்டல் காம்போனண்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா பிஇ காஸ் ஐ இன்க்ளனேஷன் ஆர் டிப்பை சொல்கிறது. அப்போ இது வெர்டிக்கல் காம்போனண்ட் பொறுத்த வரையிலும் பிஇ வெர்டிக்கல்ங்கிறதுனால சைன் ஐன்னு சொல்லுவோம். இது வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அனதர் ஒன் இஸ் த வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா tan i சைன் பை காசு வந்து டேன்னு சொல்லிடலாம். tan i ஈக்குவல் டு பிவி பை பிஹெச். 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூவை பொறுத்த வரையில் நம்ம வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா ஈக்குவேட்டரில் எடுக்கலாம், அனதர் ஒன் இது மேக்னெட்டிக் போல்டில் எடுக்கலாம். அப்போ ஈக்குவேட்டரை பொறுத்த வரையிலும் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில் எடுத்திங்கன்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பேரலல் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ வந்து மேக்னெட்டிக் நீடில் ரெஸ்ட் இன் த ஹரிசாண்டல். அப்போ இந்த இதை பொறுத்த வரையிலும் இந்த ஐங்கிறத நம்ம எப்படி எடுக்கிறோம்னா இந்த ஆங்கிள் 0 டிகிரி. ஏன்னா ஹரிசாண்டல் சர்ஃபேஸுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும். மேக்னெட்டிக் நீடில் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும் எர்த்துக்கு. அப்போ I ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது இந்த 2 இதுலையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் காம்போனண்ட் என்ன வரும்னா காஸ் 0ட வேல்யூ 1. அப்போ நமக்கு என்ன வரும் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே இது வெர்டிக்கல் காம்போனண்ட் சைன் 0 பொறுத்த வரையிலும் 0ன்னு சொல்லிடுவோம். அப்போ வெர்டிக்கல் காம்போனண்ட் இஸ் 0, ஹரிசாண்டல் காம்போனண்ட் இஸ் மேக்ஸிமம். அதே இது நம்ம போல்ஸில் எடுத்துனோம்னா மேக்னெட்டிக் போல்ஸை பொறுத்த வரையிலும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். அப்போ இது வெர்டிக்கல் டைரக்ஷன் பொறுத்த வரையிலும் I ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ I 90னா காஸ் 90 0. அப்போ ஹரிசாண்டல் காம்போனண்ட் இஸ் த 0 பட் வெர்டிக்கல் காம்போனண்ட் இஸ் மேக்ஸிமம். ஸோ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும். அப்போ வெர்டிக்கல் காம்போனண்ட் இருக்கும் எங்கன்னா போல்ஸில், ஈக்குவேட்டரை பொறுத்த வரையிலும் ஹரிசாண்டல் காம்போனண்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணுறோம்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறது. ஒன்று இன்க்ளனேஷன் ஆர் டிப், டிக்ளனேஷன் ஆர் ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்.